ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1084. இங்கு முன்னோருடைய கிணறு என்னும் கதையினை காண்போம். இது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தூய பக்தரான ஷில பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்கூர் வழங்கிய உபதேச கதையாகும். முன்பு ஒரு சமயம் ஒரு ஊரில் பண்டிதன் ஒருவன் தனது இறந்து போன தந்தையின் மீது மிகுந்த பக்தியுடன் வாழ்ந்து வந்தான். இப்பொழுது அவன் கூறினான், தந்தையே கடவுள், அவரது கருணையால் தான் உலக சுகங்களை அனுபவிக்கின்றோம். எனவே எனது தந்தையை தவிர வேறு யாரையும் நான் தெய்வமாக படைப்பாளியாக ஏற்க மாட்டேன் என கூறினான் அவன். மேலும் கூறினான் அவன், தந்தையின் பெயரை உரைப்பதும் அவரது உருவத்தை தியானிப்பதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதுமே எனது தினசரி கடமையாகும். மேலும் அவன் கூறினான், எனது தாத்தாவிற்கு தாத்தா இந்த கிணற்றை கட்டினார். எனது தந்தை இந்த கிணற்றில் இருந்துதான் நீர் இறைப்பார். நானும் எனது குடும்பத்திற்கு இதையே பயன்படுத்துகின்றேன். இதுவே முன்னோர்களை வணங்குவதற்கான சிறந்த வழி ஆகும். இப்படியாக இருக்கும் சமயம் காலப்போக்கில் 3-4 தலைமுறை கழித்து 150 வருடங்கள் கடந்து இருந்ததால் அந்த கிணற்றில் ஊற்று நின்று போய் அது ஒரு குட்டையை போன்ற மாறி இருந்தது. சேறு, சகதி மற்றும் அழுகிய தாவரங்கள், குப்பைகள், இறந்து போன தவளைகள் என அந்த கிணற்று நீர் சற்றும் உபயோகப்படுத்த முடியாத நிலைக்கு சென்று விட்டது. மேலும் அந்த நீரில் நோய் தரும் கொடிய பாக்டீரியாக்களும் வளரத் தொடங்கிவிட்டன. இருந்தாலும் அவன் அந்த அழுக்கு கிணற்று நீரை தவிர வேறெங்கும் நீர் எடுப்பதற்கு தனது குடும்பத்தினரை அனுமதிக்க மாட்டான். அவனுக்கு இருந்த அதிகமான மகன்கள், பேரன்கள் அனைவரும் பல்வேறு நோய்களால் மடிந்து போனார்கள். தொற்று நோயினால் அவனது மனைவி இறந்துவிட்டாள். பண்டிதனுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் வந்துவிட்டன. ஊரில் எத்தனையோ நல்ல நல்ல கிணறுகள் இருந்தன. கங்கை நதியும் அருகில்தான் ஓடிக்கொண்டு இருந்தன. இப்பொழுது கிராம மக்கள் பண்டிதரை அறிவுறுத்தினார்கள். அவர்கள் கூறினார்கள், அசுத்தமான கிணற்றில் இருந்து நீர் எடுப்பதை நிறுத்துங்கள், கங்கை நீரை பருகுங்கள் அல்லது வேறு கிணற்றை பயன்படுத்துங்கள் என்றார்கள் அவர்கள். அதற்கு அவன் கூறினான், காலம் காலமாக நாங்கள் இந்த கிணற்றையே பயன்படுத்தி வருகிறோம். இந்த கிணறு தான் ஊரிலேயே தெளிவான கிணறாக, சுவையான நீரை வழங்கும் கிணறாக அறியப்படுகின்றது என்றான் அவன். அதாவது முன்னோர்களை வணங்குவது வாழ்வின் பக்குவம். இந்த கிணற்று நீரை பருகுவதன் மூலமாக அவர்களை வணங்குகின்றேன். இந்த நீர் கங்கை நீரை காட்டிலும் சுவையானது, தூய்மையானது என முன்னோர்கள் அறிவித்து இருக்கின்றார்கள். எனவே நான் எப்போதும் இந்த நீரை பருகுகின்றேன் என்றான் அவன். இப்பொழுது ஊரார் கூறினார்கள், ஆனால் இந்த அசுத்தமான நீரினால் உங்களது குடும்பம் மொத்தமும் கொல்லப்பட்டு விட்டது. அதற்கு அவன் கூறினான், என்னுடைய எல்லா குடும்பத்தினரும் இந்த நீரை பருகி முக்தியடைந்து தற்போது முன்னோர்களுடன் சேர்ந்து விட்டார்கள். நீங்கள் இதை அசுத்தமான நீர் என கூறலாம், நான் இதை அமிர்தம் என்று கூறுவேன் என்றான் அவன். அப்போது கிராமத்து தலைவர் கூறினார், கிராமத்து மக்களின் நன்மைக்காக நாம் இந்த கிணற்றை மூடியாக வேண்டும் என்றார் அவர். இப்பொழுது மக்கள் கிணற்றை இடிக்க வந்தபோது அவன் கிணற்றை கட்டி பிடித்து கொண்டு முன்னோர்களின் மீது ஆன தனது விசுவாசத்தை காட்டினான் அவன். கிராம நிர்வாகிகளோ மன்னரோ கூட எதுவும் செய்ய முடிய கிடையாது ஆகும். இப்பொழுது இந்த கதையின் கருத்து என்னவென்றால், குறிப்பிட்ட கோஸ்வாமி பரம்பரையில் மட்டுமே தீட்சை பெறுவேன் என பிடிவாதமாக இருப்பவர்கள் இந்த கிராமத்து பண்டிதனை போன்றவர்கள் ஆவார்கள். முன்னோர்கள் பெருமைமிகு ஆச்சாரிகளாக இருந்தார்கள் என்பதற்காக அவர்களது வம்சத்தை சார்ந்தவர்கள் அனைவரையும் அதே தகுதியுடன் ஏற்க முடியாது. ஒரு மருத்துவரின் மகன் உண்மையான மருத்துவராக இருப்பார் என்று உறுதியாக கூற முடியாது. எனவே குருவானவர் வம்ச பரம்பரையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படுவது கிடையாது. மாறாக சீட பரம்பரையில் பூர்வீக ஆச்சாரின் உண்மையான பிரதிநிதியாக இருப்பவரே குருவாக ஏற்கப்படுகின்றார். தன்னுடைய உண்மையான
நலனில் அக்கறை இல்லாமல் சோம்பேறிகளாக இருப்பவர்கள் உண்மையான ஆன்மீக குருவை தேடும் சிரமத்தை ஒருபோதும் மேற்கொள்வது கிடையாது. ஆன்மீகத்தில் உண்மையான ஆர்வம் கொண்டவர்கள் அவ்வாறு இருக்கக்கூடாது ஆகும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்